திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் 10ஆம் திருமுறையாக திருமூல நாயனார் அருளி செய்த 2ஆம் தந்திரம். அதில் இன்னைக்கு 16 பாத்திரம் ஏற்று யாரெல்லாம் என்ன நடிக்கிறாங்கன்றத சொல்லியிருக்காரு. இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், அனுபூதி இப்படியெல்லாம் இருக்குதா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். திலமத்தனையே சிவஞானிக்கு ஈந்தால் பலமுத்தி சித்தி பரபோகமும் தரும் நிலமத்தனை பொன்னை நின் மூடற்கு ஈந்தால் பலமும் அற்றே பரபோகமும் குன்றுமே. கண்டிருந்தாருயிர் உண்டிடும் காலனை கொண்டிருந்தாருயிர் கொள்ளும் குணத்தனை நன்றுணர்ந்தார்கருள் செய்திடும் நாதனை சென்றுணர்ந்தார் சிலர் தேவருமாமே. கைவிட்டிலேன் கருவாகிய காலத்து மெய்விட்டிலேன் விகிர்தன் அடி தேடுவன் பொய்விட்டு நானே சடையானடி நெய்விட்டிலாத விடிஞ்சலுமாமே. ஆவன ஆவ அழிவ அழிவன போவன போவ புகுவ புகுவன காவலன் பேர் நந்தி காட்டித்து கண்டவன் ஏவன செய்யும் இளங்கிளையோனே. ஆவன ஆவ அழிவ அழிவன போவன போவ புகுவ புகுவன காவலன் பேர் நந்தி காட்டித்து கண்டவன் ஏவன செய்யும் இளங்கிளையோனே. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக பாட்டு கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா. இவ்வளோ நிறுத்தி நிதானமாக படிச்சிங்கன்னா ஒவ்வொரு வரிக்கும் உங்களுக்கு அர்த்தம் நல்லா புரியும். எவ்வளோ ஒரு அருமையான பாத்திரம் அப்படின்ற பாட்டுக்கு தலைப்பு கொடுத்து அதுக்கு பாடல் கொடுத்துருக்கார் பாருங்க. திலமத்தனையே சிவஞானிக்கு ஈந்தால் பல முத்தி சித்தி பரபோகமும் தரும் நிலமத்தனை பொன்னை நின் மூடற்கு ஈந்தால் பலமும் அற்றே பரபோகமும் குன்றுமே. எப்படி எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா. ஞானிக்கிட்ட கொடுத்தா என்ன வரும், மூடருக்கு ஒரு மூடங்கையில் கொடுத்தா என்ன கிடைக்கும், ஞானிக்கிட்ட கொடுத்தா என்ன கிடைக்கும்ன்றத அருமையாக சொல்கிறாரு. அந்த செல்வமே குன்றி போயிடுமா. ஒரு மூடங்கிட்ட கொடுத்தா நின் மூடற்கு ஈந்தால் பலமும் அற்றே பரபோகமும் குன்றுமே அப்படின்றார். அதையே ஞானிக்கு ஈந்தால் பல முத்தி சித்தி பரபோகமும் தரும் நிலமத்தனை பொன்னை நின் மூடற்கு ஈந்தால் பலமும் அற்றே பரபோகமும் குன்றுமே. அருமையான வரிகள். கண்டிருந்தாருயிர் உண்டிடும் காலனை கொண்டிருந்தாருயிர் கொள்ளும் குணத்தனை நன்றுணர்ந்தார் கருள் செய்திடு நாதனை சென்றுணர்ந்தார் சிலர் தேவரும் ஆமே. காலனை நம்ம எல்லாம் பார்க்க முடியுமா? தேவர்கள்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க இல்லையா, தேவர்களுக்கெல்லாம் தெரியுமா காலன், நம்மளுக்கு தெரிய மாட்டான். அதையெல்லாம் சொல்கிறார். அந்த காலன் நேரங்காலம் கணிச்சு வருவான். கண்டிருந்தார் உயிர் உண்டிடும் காலனை கரெக்டாக இந்த நேரத்தில் போய் இவங்களை இட்டின்னு வரணுன்றத அவன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். கொண்டிருந்தார் உயிர் கொள்ளும் குணத்தனை நன்றுணர்ந்தார் கருள் செய்திடும் நாதனை சென்றுணர்ந்தார் சிலர் தேவரும் ஆமே. அதெல்லாம் தெரிஞ்சுக்கினாங்கன்னா அவங்க தேவராயிடுவாங்க அப்படின்ட்டு அருமையாக சொல்லியிருக்காரு.
கைவிட்டிலேன் கருவாகிய காலத்து மெய்விட்டிலேன் விகிர்தன் அடி தேடுவன் பொய்விட்டு நானே புரிசடை யானடி நெய்விட்டிலாது விடிஞ்சிலும் ஆமே. அந்த பாடல்கள் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் பாடி கேட்டு பாட வேணாம், கேளுங்க. நாமும் திருமூலர்னு ஒருத்தர் இருந்தார். அவரை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடைய பாடல்களை நாமளும் பாடுறோம், கேட்குறோம். பாட தெரியல, கேளுங்க. கேட்டாலே மகா பாக்கியம், புண்ணியம். இதையெல்லாம் சிவபெருமான் கேட்பார். இந்த திருமூலர் நாயனார் இதை எழுதுந்தாச்சே, இதை யார் படிக்கிறா பாடுறா அப்படின்ட்டு அவர் கேட்பார். இந்த நேரத்தை இதுக்கு செலவிட்டாங்களான்னு நம்மளுடைய புண்ணிய கணக்கில் எழுதுவார். இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.